அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ பொடலங்காய் பொரியல் செய்யலாம். அதுக்கு நான் பொடலங்காயை கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற பொடலங்காய் இதில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம். நல்லா வேகட்டும். இப்போ அடிக்கடி நம்ம திறந்து பார்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். நல்லா நல்லா வதங்கி நல்லா சுருண்டு வரணும். இப்போ கடைசியில் நம்ம வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு வருது. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பொடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.